தமிழெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. முதலமைச்சர் இன்று அமெரிக்கா புறப்படுகிறார். பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்று ஏற்கனவே ஸ்பெயின் சென்றிருந்தார், துபாய் சென்றிருந்தார், ஜப்பான் சென்றிருந்தார், சிங்கப்பூர்னு பல நாடுகள் சென்று தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வரக்கூடிய முயற்சியின் அடுத்த கட்டமாக தற்போது அமெரிக்கா செல்ல திட்டமிட்டு அமெரிக்கா சென்றிருக்கிறார். முதலமைச்சர் அமெரிக்கா செல்கிறார் அப்படின்ன உடனேயே எதிர்க்கட்சிகள் அந்த செய்தி முதல்ல வெளியான உடனேயே நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. ஏற்கனவே போன பயணம்லாம் என்னாச்சு, அதிலிருந்து எவ்வளோ முதலீடு வந்துச்சு, வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா அப்படின்னு நிறைய கேள்விகள். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து முதலீடெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்கள் ஈர்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மத்திய பிரதேச முதல்வர் இங்கே வராரு, பீகார்ல இருந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதை முதல்ல நீங்க தடுத்து நிறுத்துங்க, அப்புறம் வெளிநாட்டில இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பயணம் பயனுள்ளதாக இருக்குமா அல்லது இன்னும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்குமா? ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில்? நிறைய விஷயங்களை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு வரதராஜன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு செல்வராஜ் அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 3 பயணம் போயாச்சு, அதோடதெல்லாம் என்னாச்சுன்னு முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போங்கன்னு கேட்குறாங்க. நியாயம் தானே எதிர்கட்சிகள்? இல்லை, நியாயம்தான். அது இதே விஷயத்த நம்மளும் கேட்டோம். எதிர்கட்சிகள் அதைத்தான் கேட்கணும், அதைத்தான் கேட்க முடியும். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கத்தை அவங்க பார்க்குறாங்களே தவிர அடுத்த பக்கத்தை அதனால் ஏற்பட்டு இருக்கிற பலன்கள் என்ன என்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே போய் ஆய்ந்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் இன்புட்ஸ் என்ன இருக்குங்கிறத பற்றி அவங்க எப்பொழுதுமே பேசுறது இல்லை. எதிர்கட்சினாலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கணுங்கிறது எதிர்கட்சினாலே நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த நிலையிலிருந்து மாறி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு. தொழில் முன்னேற்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார உதவிகள் இல்லாமல், நிறைய திட்டங்களுக்கு பணம் வந்து சேராமல், தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய முதலீடுகள், நம்மளுடைய பணத்தை வச்சு வெள்ள பாதிப்பு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். ரயில்வே திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு, இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிற போது ஒரு மாநிலம் இன்றைக்கு பிரதமர் நேரடியாக இறங்கி குஜராத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாரு. மாநாட்டில் ரோட் ஷோ போகிறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமரே தன்னுடைய மாநிலத்திற்கு தொழில் முனைவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அவருடைய நேரடி பார்வையின் கீழ் அந்த பக்கம் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா ஏற்கனவே இந்தியாவுடைய நம்பர் 1 தொழில்துறையில் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம குஜராத்து, கர்நாடகா, தமிழ்நாடு இது ஒரு சில விஷயங்களை பேசலாம். ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு மூலதன முதலீடாகவே 16,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க குஜராத்தில். மூலதன முதலீடு மத்திய அரசாங்கம் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்காக ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. அதில் கொடுத்தால 5,000 பேர் வேலை வாய்ப்புன்னு வருகிற போது ஒரு வேலை வாய்ப்புக்கு 5,000 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் அந்த திட்டத்திற்கு முதலீடு செய்திருக்கிறது. இது குஜராத்தில் முடியும். குஜராத்திற்காக மத்திய அரசாங்கம் செய்யும். தனியாரோட ஃபேக்டரிக்கு மத்திய அரசாங்கம் மூலதன முதலீடு, ஒட்டு மூலதன முதலீடாகவே 16,000 கோடி. இல்ல, அது செக் பண்ணணும். அது அரசாங்கமே தொடர்ற ஃபேக்டரியா இருந்தா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரிக்கு மூலதன முதலீடாகவே 16,000 கோடி. நீங்க நல்லா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் ஃபிகர்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. ஒரு வேலை வாய்ப்புக்கு 5 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு கொண்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி வருவதாக வந்த இண்டஸ்ட்ரியை அவர்களை மிரட்டியோ இல்லை என்ன பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூருக்கு வராமல் மீண்டும் அது குஜராத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்த மாதிரியான ஒரு இக்கல்கள் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு தொழிற்சாலை வரவு என்பது உலக முதலீட்டாளர் மாநாடுகள் மூலமாக வந்த 6 லட்சம் கோடி ரூபாய். அதற்கு பிறகு முதல்வர் சென்ற அந்த 3 பயணங்கள், இப்பொழுது 4 பயணங்களுக்கான விடை என்ன என்பதை நீங்க ஒரு கடந்த 7ஆம் தேதி உலக முதலீட்டாளர் மாநாடு இங்கே சென்னையில் நடக்கிற பொழுது 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிற பொழுதும் செம்காப்போட சிஇஓ பேசுகிற அந்த முக்கியமான ஒரு செய்தியை நீங்க கவனிக்கணும். ஒரு ப்ரொக்ரெசிவ் ஒரு ஃபெய்த் இந்த அரசாங்கத்தின் மேலே எங்களுக்கு வந்திருக்கு. சிங்கப்பூருக்கு முதல்ல வந்தார், எங்ககிட்ட பேசினாங்க.
அதுக்கு பிறகு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு எங்களை வரவழைச்சாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்தோம். அதற்கு பிறகான தொடர் முயற்சிகள், டிபி ராஜா அவருடைய அமைச்சரவை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசினாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க வந்த அணுகுமுறை எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாங்க எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் உடனே சிறப்பா நம்ம பண்ணா நீங்களே சொல்றீங்களே குஜராத்துக்கு போகுது செமிகண்டக்டர், அவங்க இங்கே வந்திரலாமே, கோயம்புத்தூருக்கே வந்திருக்கலாம். மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் எல்லா திட்டங்களும் கொடுக்க மாட்டாங்கல்ல. தமிழ்நாடு மட்டும்தான் மத்திய அரசோட அழுத்தம் காரணமா தான் நம்ம கிட்ட வெளியே போகுதுன்றீங்க. ஆமா, அப்ப இங்க கோயம்புத்தூருக்கு வந்தது யார் மூலியமா போச்சு? அந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்க. கோயம்புத்தூருக்கு வந்த இண்டஸ்ட்ரீஸ் போன முதல்வரே பேசியிருக்காரு. அதுக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலையே. அதுபோல் இன்னொரு செய்தியை பார்த்துங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் மூக்க நுழைக்க மாட்டாங்க. நீங்க கர்நாடகா பாத்தீங்கன்னு சொன்னா பயோடெக் இண்டஸ்ட்ரீஸும் ஐடி செக்டாரையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில், நீங்க மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்கலாம், தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் காம்ப்ரஹென்சிவ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இங்க வர்ற இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வருது, காலனி தயாரிப்பு வருது, அதை கொண்டு போய் நம்ம மாநிலத்தை கொண்டு போயிட மாட்டோம். இந்த ஈகோசிஸ்டம் அப்படி டெக்ஸ்டைல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அபாயம் பேசப்படுது. இங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேஷா இருக்கட்டும், அவங்க டெக்ஸ்டைல் பாலிசிஸ் புதுசா கொண்டு வராங்க. நம்ம யான் கம்பெனி, குறிப்பா நம்ம கோவை பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு அங்க சீப் லேபர் கிடைக்குது, இன்னும் பெட்டர் பாலிசி கிடைக்குது. இது பாராளுமன்றத்தில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு நமக்கு சேலஞ்சிங் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுல இதுவாகுது இல்ல, இங்க இருந்து வெளிய போறாங்க, முதல்ல அதை தடுக்க நான் வரேன். எதுக்காக வெளியில போறாங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. தெரியாது, அழுத்தமே இல்ல. இப்ப நான் சொல்லுவது அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் சொல்லுவது சரியா சரியில்லையான்னு அவங்க கட்சியில் இருக்கிற அறிவு சார்ந்த பெருமக்கள்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பேசட்டும், எந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் பேசட்டும். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை இப்போ என்ன சப்ஜெக்ட், அது முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம இப்போ பேசணும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று வருது, இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதில் இருக்கிற சவால்கள் என்ன என்கிறத என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாடு மட்டும்தான் அதை கவனத்தில் கொண்டு. ஓகே, கேட்கலாம். திரு வரதராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலீட்டு வராமல் போறதுக்கு மத்திய அரசுடைய அழுத்தங்கள் காரணமா இருக்கு, நீங்க பிஜேபி ஆளும் மாநிலங்களை பிரையாரிட்டைஸ் பண்றீங்க, கூடுதல் சலுகைகள் கொடுக்குறீங்கன்ற. வணக்கம் சகோதரி அசோகா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுக்கும் அந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தன் தோல்வியை மறைப்பதற்கு மத்திய அரசாங்க தலையில தான் மிளகா அரைக்கிறது எப்பயுமே. இப்போ எந்த அடிப்படையில் சொல்றாரு? இப்போ நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மாநிலத்தில் தொழில் துவங்குவதற்கான உகந்த சூழ்நிலை ஏற்படுத்துவது பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வேலை, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை. நான் இன்னைக்கு பிரதமர் வெளிநாட்டு பயணம் செய்தால் கூட இன்னைக்கு அந்த குஜராத்துக்கு வேணும், ஊப்பிக்கு வேணும்லாம் கேட்கல. ஒரு மாநிலம் பின்தங்கினால் அந்த நாடு முன்னேறாது. ஆக எல்லா மாநிலமும் எல்லாத்திலும் முன்னேறணும் அப்படிங்கறதா பாஜக நிலைப்பாடு, மத்திய அரசு நிலைப்பாடு. அதாவது அரசியல் விமர்சனம் தன்னோட தோல் இல்ல, எதுக்கு மத்திய அரசு சலுகைகள் அதிகமாக கொடுக்குது? இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு இன்வெஸ்டர் வரணும் அப்படின்னா அரசு நிறைய சலுகைகள் கொடுக்கும். அது எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்ல டாக்ஸ்ல அவங்களுக்கான குறைவுகளா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்போ அது நீங்க குஜராத்துக்கு செல்லும் போது நாங்க தரோன்னு மத்திய அரசு அதிகமா கொடுத்ததுன்னா குஜராத்துக்கு தான் போவாங்க. அசோகா, நான் தான் வரேன். இங்கே பாருங்க, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் விசாரணை கேட்டு இப்போ செமிகண்டக்டர் விஷயத்தை சொன்னீங்க சார். நீங்கள் மின்கட்டணம் தமிழ்நாட்டில் எவ்வளோ சார்? நான் என்ன கேட்குறேன், ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு இடம் கையகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம், அதே போல மின்கட்டணம் என்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்ப நீ கூட பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் விஷயம் கூட சொன்னீங்க. நீங்க சார் வெளி அந்நிய முதலீடு எதிர்பார்க்கறத விட இங்க இருந்து பல முதலீடுகள் வேற மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா சார் 75% மின்கட்டணம் சார், ஒரு 50% முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க, இப்ப 25% கூடுதலா அதுக்கு இதுக்குன்னு போட்டு பீக் ஹவர்ஸ் கட்டணம் அந்த கட்டணம் போட்டு ஓடுறது காரணம் தான் காரணம் தவிர அதனால் ஏற்பட்ட இழப்பு தான். ஆக மின்கட்டணம் என்பது தமிழ்நாட்டுக்கு காரணம், முதலீடு தடையா இருப்பது இதற்கு காரணம். உங்க தோல்வியை எங்கள்கிட்ட மறைக்காதீங்க. நாங்க எந்த பாரபட்சம் கிடையாதுங்க. நான் தெளிவா சொல்லிடுறேங்க, நாங்க பிஎல்ஐ ஸ்கீம்ல இஎல்ஐ ஸ்கீமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரை நம்ம கொடுத்துருக்கிறோம் பிஎல்ஐ ஸ்கீம்ல மட்டும். ஆக எந்த மாநிலத்தில் வேணாலும் யார் தொடங்கினாலும் நாங்கள் மேனுஃபேக்சர் செக்டார் இருக்கு, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இதை நீங்க குஜராத் போகுது அங்க போகுதுன்னு சொல்லக்கூடாது. உதாரணம் கேட்டுங்க, இன்னைக்கு மத்தியில் மோடி அரசாங்கம் இருக்கின்றது. நீங்க பாருங்க 2010 அன்னைக்கு மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்துச்சு. ஆனா மேற்கு வங்கத்தில் ஒரு நில கையப்படுத்தல நந்திக்கிற ஒரு பிரச்சனை. ஆனா நானா டாடா தொழிற்சாலை பாத்தீங்கன்னா அங்க அமைக்கிறது அந்த மக்கள் எதிர்ப்பு, அந்த அரசாங்கம் சரியா கையாளுன விளைவு
உடனடியாக குஜராத் வாய்ப்பு குடிச்சு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன் சார், அதுக்கு வாய்ப்பு பல்லு இருக்கிற பட்டாணி திம்பாங்க சார். அது போல வாய்ப்பு உருவாக்குறது உங்களுடைய கடமை. அதை உங்க தோல்வியை மறைப்பதற்கு இந்த விஷயத்திலும் மத்திய அரசு தலைவர் முறையா இருக்காதீங்க. மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலமும் தொழில்துறையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தொழில்துறை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சி தானே இப்ப அமெரிக்கா போறதோ, ஜப்பான் போறதோ, வெளிநாடு போறதோ. மோடி இதே மாதிரி போயிருக்கிறாரு குஜராத் சிஎம்மா இருக்கும்போது. ஏன் தமிழ்நாடு முதல்வர் போனா மட்டும் குறை சொல்றீங்க? இல்ல அதுதான் நீங்க அதை ஒரு ஒப்பிடே பார்க்க சொல்லுங்க. நீங்க மனுஷன் புத்திர சகோதரர் கூட வந்திருக்காரு, நிச்சயமா சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீங்க 2022 மார்ச் 5 துபாய் போனாரு, 2023 மேல சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு 9 நாள், துபாய் 5 நாள் போனார், 2024 ஜனவரி ஸ்பெயின் 8 நாள் போனார். இப்ப அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர் 12 வரலும் போறேன்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கறேங்க, இப்போ நாங்கள் குஜராத்தில் போனதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ எம்ஐ பண்ணியிருக்கிறோம். குஜராத் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, நரேந்திர மோடி முதலமைச்சரானது, பாஜக முதலமைச்சரான பிறகு அங்களுடைய தொழில்துறை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, குஜராத்தினுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு இருந்ததெல்லாம் நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் பல இதில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதே போல் நான் கேட்குறோம், நீங்கள் இப்போ எவ்வளோ எம்ஓஐ போட்டுறீங்க, எத்தனை நாட்டில் எத்தனை நிறுவனங்களோட எம்ஓஐ போட்டுறீங்க, எவ்வளவு மூலதனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு தொகை வந்திருக்குது, இதன் மூலமா எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க, இதை ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வாங்க. வெள்ளை அறிக்கை கேட்கறது பாரதிய ஜனதா கட்சி. அதை நீ கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? நீங்க கொண்டு வாங்க. நீங்க சொன்ன அடுத்த கட்ட சுற்றுலா அதை பத்தி நான் பேசுறேன். நீங்க எத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு தந்தன்னு சொன்னீங்க, எத்தனை வேலை வாய்ப்பு தரப்போறன்னு சொல்றீங்க, அதை பத்தி அடுத்த கட்ட பாதிக்கலாம். இதையெல்லாம் நீங்க வெள்ளை அறிக்கையா கொடுங்க. நீங்க வெள்ளை அறிக்கையா கொடுக்காம நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக மக்களை ஒரு எப்படி சொல்றது, மக்களை ஏமாற்றக்கூடிய முயற்சியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக இவருக்கு போனது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2023 பாத்தீங்கன்னா 2022 கிட்டத்தட்ட இவர் போனதுல இப்ப $3 பில்லியன் இன்னைக்கு நம்மளுடைய அந்நிய முதலீடு இருந்துச்சு தமிழ்நாடுடையது. ஆனா 2023 போனார்ல, 22 போனார்ல, கூடணுமா இல்லையா? $2.1 பில்லியன் தான் வந்துச்சு. அப்ப ஏன் வரல? அப்ப இது யாருடைய தோல்வி? அததான் அப்படின்னு தான் சிந்திக்கணுமே தவிர இதுல நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமா மக்கள் பார்த்திருக்காங்க, மக்களுக்கு உண்மையை தெரியும். கேப்போம். திரு மனுஷபுத்திரன், எவ்வளவு கொண்டு வந்தீங்க, நீங்க போனதோட விளைவுகள் என்னன்னு ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க கூடாது? அது ஒரு நியாயமான எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை தானேன்னு கேட்கிறார். இல்ல இத அதிமுக கேட்பதோ பாஜக கேட்பதோ தான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் 2 முதலீட்டாளர்கள் மாநாட்டை அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்திய போது, இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போது அவர்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்ல மறுத்தார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி 17,616 கோடி ரூபாய் அளவிலான அந்த முதலீடுகளுக்கான திட்டங்களை 19 தொழில் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதே போல 51,157 கோடி அளவிலான 41,835 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 28 தொழில் திட்டங்களையும் அடிக்கல் நாட்டினார். இது எல்லாமே அதற்கு முந்தைய அந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் 2 முதலீட்டாளர்கள் மாநாடு பெரிய அளவில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. சரி, அது ஒரு புறம். அப்புறம் எந்த பதிலும், எந்த வெள்ளை அறிக்கையும், ஏன் சட்டமன்றத்தில் கேள்விக்கு கூட அதற்கு பதில் சொல்ல மறுத்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். பாஜக விஷயத்திற்கு வருவோம். அதாவது முதலமைச்சர் 3 தடவை வெளிநாட்டுக்கு போனாரு. அப்ப என்னென்னலாம் கொண்டு வந்தாரு, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்கிறோம் என்கிறார்களே. 73க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அப்போது எல்லாமே தொழில் வாய்ப்புகளை, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போன பயணங்களாகத்தான் சொல்லப்பட்டது. அப்போது பிரதமரோட பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொழில் முதலீட்டு பயணங்கள்னு சொல்லிட முடியாதுல்ல. முதலமைச்சர் தொழில் முதலீடுன்னு சொல்லி போறாரு. இப்ப பிரதமர் உக்ரைன் போறாருன்னா அங்க இருந்து என்ன தொழில் எடுக்க முடியும்? அது வேற டிப்ளமசி இருக்கும், வேற விஷயங்கள், ராஜரீக ரீதியான விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா அயல்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திக்கிறாரு, அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறாரு. அப்ப அது எல்லாத்தையுமே வெறும் வர்த்தகம் மட்டும் நீங்க சிரிக்கிறீங்களா? இல்ல, பல விஷயங்கள் இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசு அதை சொல்லி இருக்கிறது. 11 வருடம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவோ நாடுகளுக்கு பிரதமர் போயிருக்கிறார். அவர்கள் உருவாக்கிய வேலை வாய்ப்பு என்ன என்பதை பற்றி எங்காவது வெள்ளை அறிக்கையெல்லாம் வேண்டாம், ஒரு தகவலையாவது அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்பதை பற்றி எல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. அது ஒரு பச்சை பொய் என்பது அனைவருக்கும் தெரியும். நாங்கள் கேட்பது, இந்தந்த தொழில்கள் வந்தது, அந்த தொழில்களுக்கும் அவர்கள் உருவாக்கிய வேலை வாய்ப்புகளுக்கும்
என்ன சம்பந்தம், பொருளாதாரத்தில் அது எத்தகைய தாக்கத்தை செலுத்தியது என்பதை பற்றி இதுவரைக்கும் பதில் உண்டா? பாஜக எங்கே இருந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றே எனக்கு புரியவில்லை. இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பாஜக திமுக விஷயமாக இதை நான் சுருக்க விரும்பவில்லை. நான் இதை ஒரு அடிப்படையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய விஷன், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய விஷன் என்ன என்பதை பற்றித்தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது அதாவது அந்த எக்ஸ்போர்ட் பிரிப்பரேஷன் ஸ்டேட் என்ற வகையில் முதலிடத்தில் இருப்பதாக நிதி ஆயோக் சொல்கிறது. அதாவது இந்தியாவிலேயே ஏற்றுமதிக்கான சூழல் முழுமையாக உள்ள மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிதி ஆயோக் அதை சொல்கிறது, நாங்கள் சொல்லவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள், கல்வி, உதாரணமாக மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொன்னால், அதாவது ஒரு புதிய நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மனிதர்களை அல்லது அதற்கான உழைப்பாளிகளை உருவாக்குவது. இப்பொழுது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறோம். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கென அமைந்த ஒரு இயற்கையான சமவெளிகள். இது தொழில் தொடங்குவதற்கு இப்போ கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்புறம் அடிப்படை கட்டமைப்புகள், சாலை வசதிகள் போன்றவை. இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு அரசு, நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெருநகரங்களை மட்டும் சாராமல் கிராமப்புறங்களையும் சிறுநகரங்களையும் சார்ந்து பரவலான முதலீடுகளை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். எந்த முதலீட்டை கொண்டு வந்தாலும் அது வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய கார்ப்பரேட் கொள்கை என்னவென்றால், நீங்க பாத்தீங்கன்னா முதலீட்டிற்கும் வேலை வாய்ப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். ஒரு தொழில் வருகிற போது அது இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், இவ்வளவு பேருக்கு அது வேலை கொடுக்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என்பதை உத்தரவாதப்படுத்துகிறோம். பரவலான தொழில் வளர்ச்சியை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அப்படி இருக்கிற போது அந்த 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கிற கனவை நோக்கி செல்வதற்காக நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறோம். இப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அந்த கன்வெர்டபிலிட்டி எம்ஓஇ போடுறோம், அது எத்தனை % கன்வெர்ட் ஆகுதுங்கிறது. நாங்கள் சொல்கிறோம், தொழில்துறை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட தாங்கள் போட்ட இந்த ஒப்பந்தங்கள் எம்ஓஇக்களில் 60% கன்வெர்டபிலிட்டி இருக்கிறது என்று அமைச்சரும் சொல்கிறார். அப்படி இருக்கிற போது நீங்கள் உடனே கேட்கிறீர்கள், ஒட்டுமொத்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று. சில ஒப்பந்தங்கள் என்பது முழுமையடைந்து தொழில் தொடங்கும் இடத்திற்கு வந்திருக்கிறது. சில தொழில்கள் ஒப்பந்தங்கள் என்பது ஆன் ப்ராசஸ் என்ற நிலையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலம் தேவை. நாங்கள் இதுவரைக்கும் போட்ட ஒப்பந்தங்கள் முழுமையடைந்து அவை தொழிலாக மாறுவதற்கான அந்த ப்ராசஸ், அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அசோகவர்ஷினி, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு ஊடகவியலாளராக பல காரணிகளை ஒட்டி, இப்ப உதாரணத்திற்கு நாம் எம்ஓஇ போட்ட பிறகு சில நிர்பந்தங்களை சில நிறுவனங்கள் வைப்பார்கள். அது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உதாரணமாக தொழிலாளர் நலச்சட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்கலாம், அது சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய சப்சிடி, அவர்கள் ஒரு அதிகபட்சமாக ஒன்றை டிமாண்ட் செய்கிற போது சிலருக்கு அதை நாம் கொடுக்க முடியாமல் போகலாம். பல அப்படி போடப்பட்ட எம்ஓஇக்கள் பேச்சுவார்த்தை என்ற அளவில் இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அப்படி பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் இந்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் மேற்கொள்கிற பயணம் என்பது அது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபி, அதனுடைய வேலை வாய்ப்புகள், இதற்கான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலிருந்தும் வரக்கூடிய ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது என்றால் அது ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்திற்கு அளிக்கிற ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சந்தேகங்களையும் அவதூறுகளையும் கிளப்புகிறவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கேட்போம். திரு மணிகண்டன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். 60% கன்வெர்டபிலிட்டி சொல்றாரு சார். ஒரு 2-3 ஆண்டுகள்ல தொழில்துறை அமைச்சர் சொல்வது போல 60% ஒப்பந்தங்கள் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னாலே அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நீங்க ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே. அவங்க விமர்சிப்பது அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறாங்க. அந்நிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே பாருங்க. நீங்க கடந்த காலத்தை ஒப்பிடுங்க, எப்போ ஒப்பிடுங்க. அதாவது உட்கட்டமைப்பு வசதி உட்பட பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி அது மத்திய அரசாலும் ஆயிருக்கிறது, மாநில அரசாலும் ஆயிருக்கிறது. நீங்க நான் பேச குறிப்பிட்டீங்க. இப்போ கோவை, திருப்பூர்ல இருந்து எல்லாமே இப்ப வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொழில் செய்வதற்கு இங்கிருந்து
ஈர்த்து கொண்டு வராங்க. இது தடுக்க முதலமைச்சர் முயற்சி பண்ணல. குறிப்பா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா கூட இப்ப நீங்க சமயத்துல 14,000 பிரச்சனை வந்ததுங்க. அங்க கூட திருப்பூர்ல இருந்து தொழில் அதிபர்கள் நிறைய தொழில் துவங்கினாங்க. ஆனா இங்க தக்க வைக்க முடியல. இப்ப 2015 அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருக்கிற போது இப்ப குறிப்பிட்ட 2 மாநாடு போட்டாங்க. ஒரு மாநாட்டில் 2,62,200 கோடி அளவுக்கு முதலில் ஈர்க்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. அப்ப நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல அப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்ப ஏன் தரல பண்ணீங்க? இல்ல அப்ப நீங்க கொடுத்தீங்களா சார்? ஆக மொத்தம் 2 பேரும் கொடுக்கல இல்ல சார். நாங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கேட்கும் போது நீங்க கொடுக்கல, நீங்க கேட்கும் போது அவங்க கொடுக்கல. அப்புறம் என்னது இது? யாரோ ஒருத்தர் உதாரணம் செட் பண்ணல. அன்றைக்கு இதை பிரச்சனை ஆக்கியது திமுக சேர்க்கும்போது. அப்படிங்க அதே மாதிரி 2019 எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி இருக்கும்போது அதே மாதிரிதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் நேரடியாக, 5 லட்சம் பேர் மறைமுகமாக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இங்க தொழில் முனைவோர்களே இயக்கப்பட்டாங்க. அப்ப அதே மாதிரி பல நாடுகளுக்கு சென்று நீங்க ஒண்ணு குறிப்பா காரண விஷயத்துல தொழில் ஒன்று, இன்னொன்று விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு பிரதானமாக பாலை மட்டுமே நம்பி மாடுகள் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கிற போது கறவை மாடுகளை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 20 லிட்டருக்கு மேல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கலப்பண சேர்க்கை உருவாக்கி பல்வேறு முயற்சியை மேற்கொண்டாங்க. இது எல்லாமே கிடப்பில் அரசே போட்டதுங்க. இப்படி அந்த சேலம் மாவட்டத்தை கொண்டு வந்து அந்த காலனி போட்டு கிடப்பு போட்டாங்க. இப்ப குறிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல சிறு குறு தொழில் லட்சக்கணக்கில் இருக்குங்க. அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல அம்மா இருக்கும்போது சாய கழிப்பை தோன்றுவது உடனடியாக வந்து 200 ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு, அதாவது மக்களும் பாதிக்காமல் தொழிற்சாலைகளும் பாதிக்காமல் இயங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தாங்க. இந்த மாதிரி உதாரணம் எல்லா அரசுகள்லயும் கொடுப்பாங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலே நீங்க வெளிநாடுக்கு போனீங்க, லண்டனுக்கு போனீங்க, அமெரிக்காவுக்கு போனீங்க, தொழில்கள் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சரும் போறாரு. ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தானே நம்ம பார்க்கணும். எந்த முதலமைச்சர் போனாலும் தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன் வேற கட்சி இருக்கும்போது விமர்சிக்கணும்? நீங்க சரி, அது முதல்ல சொன்னதை எடுத்துங்க. இன்ப சுற்றுலாவுக்கு போறாருன்னு ஸ்டாலின் பேசினாருங்க. அதிமுக ஆட்சியின் போது முதலமைச்சர் போனாரு, மற்ற துறை அமைச்சர் எல்லாம் போனாங்க, அமைச்சர் மட்டும் தான் போனாங்க. ஆனா இவர் குடும்பத்தோடயே போனாரு. ஆனா அதிமுக அரசு அதை செய்த போது இன்ப சுற்றுலான்னு சொன்னாரு. இதை கூட அதிமுக அப்படிதான் கருதுங்க. அதாவது பணத்தை ஈர்க்க போகிறது மிக மிக முக்கியமானது. பணத்தை கொண்டு சென்று முதலீடு செய்ய செய்கிறார். இது வந்து பச்சை அயோக்கியத்தனமான ஒரு அனுமதிக்கிறீர்களா? இல்ல கொண்டு போய் முதலீடு பண்ண போறாங்கன்னு ஐயா கேளுங்க, ஐயா கேளுங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி இது போன்ற வெளிநாடு போனப்போ நீங்கள் அதை வந்து நேர்மறையாக அணுகுனீர்களா? நீங்க விமர்சிச்சீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு இன்ப சுற்றுலான்னு சொன்னீங்களே, என்ன முதலீட்டை கொண்டு இல்ல அவர் அதை கேட்கல. சேர்த்த பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்ய என்றெல்லாம் அவர் பேசுகிறார். எந்த அடிப்படையில் பேசுகிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொல்றாரு ஐயா. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி செல்லும்போது துபாய் முதலமைச்சர் துபாய் செல்கிற போது இவர்கள் என்ன விமர்சனங்களை முன்வைத்தார்? ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அவங்களும் அதே விஷயத்தை சொன்னாங்க. கரெக்ட். சரி, ஸ்பெயின்ல பொருளாதார ரீதியான சைடுடைந்து இருக்கிற நிலையில என்ன மாதிரி பண்ணீங்க? தமிழ்நாட்டில இருந்து ஆட்களை வரவழைத்து அவங்க வந்து ஸ்பெயின் நாடு சேர்ந்த மாதிரி காட்டி ஏமாத்துறீங்க இல்லையா? இல்ல ஸ்பெயின் நாட்டில் நடந்த விஷயம் என்னங்க? ஒண்ணுமே இல்ல. முழுக்க முழுக்க முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினாங்க. எப்படி சொல்றீங்க? என்ன அடிப்படையில் ஏமாத்தினாங்க? அப்ப அங்க சரிவடைந்து போடப்பட்ட நீங்க ஸ்பெயின் நாட்டுக்கு நீங்க பேசக்கூடாது. ஸ்பெயின் நாட்டுல ஒப்பந்தம் போடப்பட்டு எந்த தொழில் வந்து சொல்லுங்க. அதாவது ஸ்பெயின் நாடு பொருளாதார ரீதியா பெரும் சரிவை சந்தித்து சிரமப்படுகிற போது முதலீட்டாளர் சொல்லி யாருன்னு சொல்லுங்க. உலகத்துல எந்த பொருளாதார நெருக்கடி நாடுகள்லயும் வணிகங்களும் வணிக ஒப்பந்தங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். அது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நடந்த விஷயங்கள் உண்மையா இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே இங்க இருக்கிற முதலீட்டாளர்களை நீங்க வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலத்துக்கோ செல்லாதவாறு பாதுகாத்தாலே போதுங்க.
மத்திய பிரதேசம் முதலமைச்சர் சொல்றாரு, இங்க இருந்து வந்தா கூடி போறாரு, நீங்க ஏன் செய்ய முடியல? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்ப பாஸ்கான் நிறுவனம் வந்து வெளியே போனவங்க உங்க ஆட்சியில வெளியே போனாங்க, அதிமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில உள்ள வர்றாங்க. அதுக்கு என்ன உங்க ஆட்சி காலத்துல நோக்கியா நிறுவனம் வெளியே போச்சா இல்லையா? பாஸ்கான் நிறுவனம் வெளியே போச்சா இல்லையா? வெளியே போச்சா இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்துல போன பெரிய நிறுவனங்களை நான் சொல்றேன். அந்த நிறுவனங்கள் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இன்னைக்கு வந்து திருப்பி அந்த வெளியே போன தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நான் ஒன்னு கேக்குறேன், தமிழ்நாட்டில் தொழில்களை மாவட்டங்களுக்கு திமுக அரசு மின்சாரம் உட்பட எந்த வசதியும் செஞ்சு பாருங்க. தமிழ்நாட்டு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் சொல்றாங்க. இல்ல ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லுது. நீங்க மின்சாரத்தை உற்பத்தியில மிகையாக பண்ணி அதிமுக அரசு, அதே மாதிரி சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடு அந்த வாய்ப்பு இந்த 3 வருஷத்துல நாங்க கொண்டு வந்த நீங்க கொண்டு வந்த சீரமைக்கிற பணியே செய்ய முடியல. நீங்க வந்து அப்படி இல்லாம இவ்வளவு முதலீட்டாளர்கள் வருவாங்களா இங்க? இவ்வளவு தொடங்க முடியுமா? வந்து ஒரு பொறுத்த இருக்க நீங்க பேசுறதுக்கு. அரசு உங்களுக்கு அரசு உங்களுக்கு அதிமுக என்ன கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து விடாது. தற்போது நேரலையில் நம்ம காட்சிகளையும் பார்க்கின்றோம். முதலமைச்சர் வெளிநாடு செல்வதற்காக சென்று வருகிறார். தற்போது விமான நிலையம் விரையக்கூடிய காட்சிகளையும் நம்ம வந்து திரையில தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. திரு மணிகண்டன் நிறைய முக்கியமான கேள்விகளை எழுப்புறாரு. அஃப்கோர்ஸ் அவங்க ஆட்சி இவங்க ஆட்சிங்கிற பிரச்சனைகளை தாண்டி நம்ம இருக்கிற முதலீட்டாளர்களை தக்க வைக்க முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்குல்ல. இன்னைக்கு மத்திய பிரதேச முதலமைச்சர் இங்கே வராரு, இங்கே ரோட் ஷோ நடத்துறாரு, இல்லை மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க. இங்கே மின் கட்டணத்தை விட அங்கே மின் கட்டணம் குறைவு, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்கு. இல்லை, எங்கே மின் கட்டணம் குறைவுன்னு சொல்லட்டும். இப்போ அது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற சமீபத்திய ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் வந்த அறிக்கையின்படி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மின் பகிர்மானத்திலே நம்பர் 1 மாநிலம். மின் உற்பத்தி பகிர்மானத்துல அதுக்கு வர்றேன். 24 மணி நேரம் இன்னைக்கு வந்து மேற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் பெல்ட்டுக்கெல்லாம் ஒரு மின் கட்டணம்ங்கிறது ஒரு முக்கியமான சிக்கலா இருக்குன்றது சிக்கல் தான். மின் கட்டணம் உயர்வுங்கிறது சிக்கல் தான். அந்த மின்கட்டண உயர்வு இல்லாமல் மின்கழகம் நடக்கவும் முடியாதுங்கிற சிக்கலும் இருக்குல்ல. ஒன்றை இழக்கும் போது ஒன்றை பெறுகிறோம்ல, அதுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம மணிகண்டன் சொன்ன முக்கியமான செய்தியில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை குறிப்பாகவே சொன்னார். இப்போ மின் கட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 24 மணி நேரம் நகரப்பகுதிகளுக்கும் 23.5 மணி நேரம் கிராமப்புறங்களுக்கும் மின்சாரம் வழங்குவதில் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்று இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற அறிக்கை நான் கொடுக்கல. இரண்டாவது, தமிழ்நாட்டை விட குஜராத்தில் மின் கட்டணம் அதிகம், தமிழ்நாட்டை விட மத்திய பிரதேசத்தில் மின் கட்டணம் அதிகம். இல்லை என்று மறுப்பதற்கு யாருக்காட்டு பாயிண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க. மின் கட்டணம் எவ்வளோங்கிறத நான் சொல்றேன், எல்லாத்தையும் நானே சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால தமிழ்நாட்டில் மின் கட்டணம் குறைவு கம்பேரிட்டிவ்லி கர்நாடகாவை விட குஜராத்தை விட மத்திய பிரதேசத்தை விட கட்டணமா இல்ல அவங்க வந்து குறிப்பிட்ட கிளஸ்டர்ஸ்க்கு குறைவா எல்லாம் சொல்றாங்க. சப்சிடி அதெல்லாம் தராங்களோ? பொதுவா சொல்றேன் மின் கட்டணம்ங்கிறது பொதுவா இருக்கலாம். பட் இன்னைக்கு மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் இங்க வந்து பிராமிஸ் பண்றாருன்னா அங்க ஏதாவது சலுகை கொடுப்பாரு. என்னன்னா இது ரொம்ப ஆரோக்கியமா பார்க்கணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்திருப்பாரு. இல்ல கண்டிப்பா இங்கதான் நம்ம வந்து இல்லங்க இங்க இருந்து அவர் கூட்டிட்டு போகல பாக்குறாரு. கூட்டிட்டு போட்டுங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பத்தி சொன்னாங்க, அது முக்கியமான ஒரு செய்தியை பதிவு பண்ணிடுறேன். கடந்த 17வது நாடாளுமன்றத்தில் எங்க நண்பர் வைகோ அவர்கள் இந்த பாயிண்ட வச்சாங்க. பங்களாதேஷ் வந்து ஒரு பெரிய போர்ஸா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆயத்த ஆடை தயாரிப்புல என்ன காரணம்னா அவங்களுடைய விலை குறைவு. இந்த விலை குறைவுக்கும் திருப்பூர் விலையேற்றத்திற்குமான இடைவெளிக்கான என்ன காரணம் சொல்லுகிற பொழுது இங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரி இருக்கணும், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வெளியில் அனுப்பணும், காற்று புகை நீர் எல்லாத்தையும் சுத்திகரித்து தான் வெளியில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இவங்க சென்ட்ரலைஸ்டு யூனிட்லாம் வச்சிருக்காங்க, அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கிறது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தித்தான் நீங்கள் ஆடைகளை உற்பத்தி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது திருப்பூர்ல இருக்கிற ஆயத்த ஆடைகளுடைய விலை பங்களாதேஷை விட
நம்முடைய என்விரான்மெண்ட் ரீதியான சட்டங்களோ இல்ல திரு மனுஷபுத்திரன் சொன்னது போல தொழிலாளர்கள் ரீதியான சட்டங்களோ மிக சிறப்பானவையா இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே அதன் காரணமா தொழில் வெளியேறுதுன்னா இல்ல 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 நீங்க அப்படி பார்க்காதீங்க. தொழில் இப்ப நேற்றைக்கு இந்த பங்களாதேஷ் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு திருப்பூர்ல இருந்து என்ன செய்தி வந்திருக்கு தெரியுமா? இந்த ஆண்டு ஆயத்த ஆடை ஏற்றுமதி 44,000 கோடியை தாண்டும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறதுனால அடுத்த கட்ட வளர்ச்சியை போடுறவங்க ஒரே இடத்துல இல்லாம தன்னுடைய யூனிட்டை இன்னொரு இடத்துல போட்டு வளர்ச்சி ஏற்படுத்துவது இயற்கையான சிந்தனை. இப்ப அம்பானியும் அவங்க சொந்த ஊர்ல எல்லா இண்டஸ்ட்ரியும் நடத்தல. கரெக்ட்டுங்க. அப்ப நம்ம வந்து அது வெளியில போயிடக்கூடாதுன்றது தானே நம்மளுடைய விஷயம். அதாவது நீங்க வெளியில போயிடக்கூடாது சொல்லுங்க. வெளியில யாரும் அவங்கள போகணும்னு யாரும் சொல்லல அண்ணே, அது யாருமே சொல்ல மாட்டாங்கண்ணே. பட் அதான் அது போகாம எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களை தக்க வைப்பது, இங்க அதிகமான வளர்ச்சிக்கான வழிகளை பார்ப்பது நம்ம ஃபோக்கஸ். அதாவது என்ன சொல்றேன்னா, மத்திய பிரதேஷ் முதல்வரோட ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன்றதா அவரோட ஃபோக்கஸா இருக்கும். தமிழ்நாடு முதல்வரோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? நம்ம ஊர்லயே எப்படி தக்க வச்சுக்கலாம்? இதுதான ஆரோக்கியமான. ஒரே நிமிஷம் நான் இப்ப ஒண்ணு வச்சுக்கிறேன். இப்ப தமிழ்நாடு வந்து இப்ப செமிகண்டக்டர் ஒரு பாலிசி லாஸ்ட் இந்த உலக முதலீட்டு மாநாட்டுல செயல் திட்டங்கள் கொடுத்தாங்க. அதுல கொடுத்திருக்கிறது இங்க குஜராத்ல கொடுத்திருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொடுத்தது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மிகப்பெரிய பூமிங்காக அந்த செயல் திட்டம் வடிவமைச்சு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த தொழிற்சாலைகள் நம்ம நாட்டுக்கு வரும் சொல்லி சில திட்டங்களுக்கு அரசாங்கம் வந்து உச்சபட்சமாக வந்து சலுகைகள் கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் இருப்பார்கள். அது மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் அந்த மாதிரியான முயற்சியை நம்ம செய்திட முடியாது. இரண்டாவது, இந்த மாநிலத்திற்கு எது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் தேவை என்பதுல நீ ஒரே கவனம் எடுத்துங்க. இதுவரைக்கும் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளாக இருந்த பொழுது எதை வைத்து அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சொன்னால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வச்சுதான். அதை இன்றைக்கு இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்துவது தமிழ்நாடு மட்டும்தான் நடைமுறைப்படுத்துகிறது. மேனுஃபேக்சரிங்ல இன்னைக்கு நம்பர் 1 9.6% இந்தியன் ஜிடிபில நம்மளுடைய ஷேர். இதே நீங்க கர்நாடகா 5.6, மகாராஷ்டிரா 9.4. ஏன் அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியது அது ஒன்று. இரண்டாவது, எப்படி வேலை ஆண்டுகளில் பல காலமா அதிகமான இந்தியாவிலே தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம்ம வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம். இப்போ வந்து அடுத்த ஆண்டுக்காண்டு எவ்வளவு வளர்ச்சி பெறணும், எவ்வளவு புது முதலீடுகள் இருக்கலாம், அங்கதான் சிக்கல். நாம ஏற்கனவே இந்தியால பெஸ்டா இருக்கோன்றது தெரிஞ்ச விஷயம் இல்ல. இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. லெதர் எக்ஸ்போர்ட்ஸ்ல குறைஞ்சிருக்கிறோமா, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்ல 22.58% மொத்த எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு கொடுத்திருக்கீங்களா? லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் 37%. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் 30%. ஏற்றுமதியில நம்பர் 1 மாநிலம். எதுல குறைஞ்சிட்டோம்? இது எப்படி குறையும் கேட்டீங்கன்னா, இந்த மண்ணுக்கான தொழில் ஏற்கனவே வந்து ஒரே தொழிற்சாலையும் ஒரே மயமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒன்னு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் they are facing very tough situation. நீங்க வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்லாம தொழிற்சாலை நடத்த முடியாதுன்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து ராணிப்பேட்டையில நிறைய தொழிற்சாலைகள் மூடப்படுது. அப்போ இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஏரியால போய்கிட்டு இருக்கிற பொழுது அடுத்து வந்து காலணி தயாரிப்பு, அது பெண்களை பயன்படுத்தக்கூடிய காலணி தயாரிப்பு முறைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் டெக்னாலஜி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இப்ப வேலூர்ல ஆரம்பிக்க போறாங்க. பெண்களுக்கு இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்துகிட்டு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமீப ஆண்டுகள்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்திருக்கிற வேலை வாய்ப்பு 20 லட்சம். ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன். இதே வேலை வாய்ப்பு நீங்க மற்ற கர்நாடகா பாத்தீங்கன்னா 10 லட்சம், மகாராஷ்டிரா பார்த்தா 15 லட்சம் மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு 2 நிலைகளை நான் குறிப்பா சொல்லிடுறேன். ஒன்று வந்து நீங்க இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வருகிற பொழுது அதுல 3-4 கூறுகள் வரும். லேண்ட், கவர்மெண்டோட பாலிசி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படி வரும். ஸ்கில்டு மேன் பவர், காம்ப்ரஹென்சிவ் இண்டஸ்ட்ரியல் growth இருக்கிற மாநிலமாக இருக்கணும். இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி இப்ப தமிழ்நாட்டிற்கு என்ன ஆலோசனை சொல்றாங்க தெரியுமா? தமிழ்நாடு இன்றைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார்லயும் எலக்ட்ரானிக்ஸ்லயும் ஐடி செக்டார்லயும் எல்லா துறைகளிலும் விரிவடைந்து வருகிறது. நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள போங்க, ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளை நிறைய கொண்டு வாங்க, ஐஓடிக்கு போங்க. இந்த மாதிரிலாம் போறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் உலக நாடுகளோடு போராட வேண்டும், முன்னிலை பெற வேண்டும் என்று சொன்னால் வெல் இன்டகிரேட்டட் சப்ளை செயின் நெட்வொர்க் அதை உருவாக்குங்க, டு கம்பீட் வித் ஃபாரின் ரிசோர்சஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இந்த தமிழ்நாடு இருக்கிற பொழுது இவர்கள் பாஜக சார்ந்த நம்ம சொன்னது மாதிரி நாங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இதையும் பேசவில்லை.
நல்ல நிலையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிற பொழுது அதற்கான சரியான காரணத்தை எடுத்து வச்சீங்கன்னா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கும். ஓகே, திரு வரதராஜன், நிகழ்ச்சி நிறைவான பகுதியிலையும் இருக்கும், நம்ம காட்சிகள்லையும் பார்க்கிறோம் முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதற்கான முனைப்புகள்ல அவர் வந்து விமான நிலையம் சென்றடைந்திருக்கக்கூடிய காட்சியை. திரு வரதராஜன், பிரதமர் இது போல நிறைய வெளிநாடு சென்றிருக்கிறார், 10 ஆண்டுகளாக சென்றிருக்கிறார். எவ்வளவு முதலீடுகளுக்காக எவ்வளவு விஷயங்கள், எத்தனை பேரை பார்த்தாரு, எவ்வளவு கொண்டு வந்தாரு, எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்குனாருன்னு அவர் சொல்லணும் முதல்லன்னு கேட்கிறேன். நான் சொல்றேன், அதாவது சொன்னீங்க, நீங்களே சொன்னீங்க, ஒரு பிரதமர் வெளிநாட்டுடைய கொள்கை என்பது உண்மையாக முதலீடு ஈர்ப்பது. அது சொல்லுங்க சார், பேசுங்க, இருக்கீங்களா? ரஷ்யாவுக்கும் சொல்றார், உக்ரைனுக்கும் சொல்றார். இன்னைக்கு இந்தியாவோட நிலைப்பாடு என்பது உலக நாட்டு மக்களுக்கே தெரியும். நீ பாரதத்துடைய வலிமை, நரேந்திர மோடியோட வலிமை, இந்தியாவுடைய வலிமை. இல்ல சார், ராஜநீதி ரீதியா டிப்ளமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபாரின் பாலிசில, நான் மறுக்கல. அவங்க கேட்கறது தொழிலுக்கு என்ன செஞ்சீங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்குனீங்க? நாங்க எங்களுடைய பொறுத்தளவு கிட்டத்தட்ட $70 பில்லியன் இன்னைக்கு நாங்க அந்நிய முதலீடு ஈர்த்திருக்கிறோம். 4 மாதத்துலங்க நாங்க எங்களை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து வேலைன்னு வந்தது நாங்க சொல்லல, IMF சொல்லியிருக்கிறது. அது இல்ல, அது வந்து எல்லா மாநிலங்களோட முயற்சியும் ஒன்னா சேர்த்தது தானே அது. அதுதான் ஒருங்கிணைந்தா இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம், இப்ப நாங்க திமுக என்ன சொல்றோம், நீங்க வந்து 40 மார்க் வாங்கியிருக்கோம், அது வந்து நல்லதுன்னு சொல்லாதீங்க, 80 மார்க் வாங்குங்க, நல்லா பண்ணுங்க, பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க மின்சாரம் இப்ப சொன்ன மின்சார மற்ற மாநிலங்கள் அது இது சார் மனசாட்சியோடு சொல்லுங்க சார். ஆண்டுக்கு 66,000 நீங்க கொள்முதல் பண்றீங்க, 66,000 நீங்க கொள்முதல் பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க உற்பத்தி பெருக்குங்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சோலார் பேனல்ல மின்சார உற்பத்தி அதிகப்படுத்திக்கணும். எங்களுடைய தலைவர் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மத்திய அரசாங்கம் சொல்லுது, நீ ஒரு சோலார் பேனல் அப்ளிகேஷன் கொடுத்தா அதுல லஞ்சம் கேக்குறாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், உற்பத்தி அதிகப்படுத்துங்க, நீங்க வந்து கொள்முதல் பண்றதை விட நம்ம சொல்றோம். தமிழ்நாடு என்ன சொல்றேன், இது மாதிரி பண்றா நிச்சயமாக சோலார் பேனல் சார், நீங்க பேசல சார், அந்த எரிசக்தியை தமிழ்நாடு நம்பர் 1ங்க. அதே போல நீங்க இனி ஒரு சொல்லுங்க சார், கடந்த மாநாட்டில் என்ன சொன்னார் முதலமைச்சர், 9,76,000 கோடி நான் வந்து இந்த முதலீட்டு மாநாடு கடந்த ஜனவரி நடத்துறப்ப என்ன சொன்னாரு, 39 லட்சம் பேருக்கு 3 வருஷத்துல வேலை கொடுத்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 31 லட்சம் பேருக்கு, அதாவது 14 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமா 12 லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய தருவாயில இருக்கும், 9 மணி ஆக போது. எல்லாருடைய நினைவு கருத்துக்களை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு வரதராஜன், நிறைய டீடைல்ஸ் கேட்டீங்க. இங்க 3 ஆண்டுகளா எத்தனை MOU வந்துச்சு, எத்தனை கையெழுத்தாயிருக்கு, எத்தனை ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கெல்லாம் புள்ளி விவரம் கொடுத்திருக்காரு முதலமைச்சர். அதான் சொல்றேன், நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க இத்தனை முறை சேர்ந்தார்ல, ஆனா $3 மில்லியன் அந்த அந்நிய முதலீடியே $2.13 பில்லியன் வந்திருக்குன்னு பாஜக இப்ப கேள்வி கேக்குது. ஒண்ணு, அதனால திருப்பி அது போல இருக்க கூடாது. 9 லட்சம் கோடிக்கு MOU சைன் பண்ணிருக்கோம்னு சொல்றாரு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20-30% ப்ரொடக்ஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 3 வருஷத்துல சொல்றாரு. இது உங்களுக்கு நல்ல நம்பர்ஸா தெரியலையா? நான் என்ன சொல்றேன், இது போதாது, இது பற்றாது, இது வந்து முன்னெடுத்த விட நமக்கு வந்து பற்றாது, கூடுதலா வர வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். அதுக்கு உகந்த சூழ்நிலை உருவாக்க நாங்க சொல்றோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு நிச்சயத்தை முடிச்சிடறேன். இப்ப PMC சம்பந்தமா பேசினாரு. SSA திட்டத்துல மத்திய அரசாங்கம் வந்து மொத்தமா அதுக்கு 3,548 கோடி என்பது மத்திய மாநில அரசாங்கம், அதுல 1,300 கோடி என்பது ஸ்டேட்டோட, பாக்கி 2,000 லட்சம் கோடி 4 தவணையாக 500 லட்சம் தவணைங்கிறது 4 முறையாக கொடுக்கணும் மத்திய அரசாங்கம். ஆனா தேசிய கல்விக் கொள்கை பாலிசிகளே ப்ரொவிஷன் உள்ள வராம எப்படி கொடுக்க முடியும் என்பதை முதலமைச்சர் விளக்கியிருந்தா நல்லா இருக்கும். அது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு ப்ரொவிஷனுக்குள்ள வந்தால் மட்டும்தான் கொடுப்புன்ற விதி இருக்கிறது. அதனால தேசிய கொள்கையில தமிழக அரசு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா வச்ச கோரிக்கை. தேங்க்யூ நிஷன் நிறைவு செய்யணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொன்னீங்க, அதை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு சொல்லுங்க. அறகுறையா சொல்லி நம்ம வந்து திசை திருப்பிடக்கூடாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 மாநிலங்கள் மட்டும்தான் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டிற்கும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய FDI கடந்த ஆண்டும் இந்த ஆண்டிற்கும் 12.44% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணுமே தவிர 5வது FDI மாநிலம் 5வது இடத்தில் தமிழ்நாடு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பல மாநிலங்கள்ல மைனஸ் போய் இருக்கும் போது ஒரு வளர்ச்சியின் குறியீடாக தமிழகம் நடத்துறீங்க சார். அதுதான் அந்த புள்ளி வரத கொஞ்சம் இறங்கிருக்கீங்க. திருமணிகண்டன் ஒரே வரி ஏதா இருந்தா இருக்கீங்களா? இல்ல, முதலமைச்சர் சொன்னதை பற்றி எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் மரபுன்னு சொல்லிட்டார்.
வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, மரபு இருக்குதா இல்லையாங்கிறது கடந்த காலத்துல அவர் பேசிய அந்த வாதை சட்டசபை இடம்பெற்றிருக்குது. பாருங்க, வந்தவரும் அதிமுக ஆட்சி என்ன கொடுத்தாங்கிறது அவங்க அதிகாரம் இருக்குது. நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ரெண்டே ஒப்பிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. திரு மனுஷபுத்திரன், நிறைவு கருத்து ஒரே வரி. இல்ல ஒரு வரிதான். அதாவது இப்பொழுது முதலமைச்சர் நாங்க என்ன முதலீடுகளை ஈர்த்தோம், எதெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னதுதான் வெள்ளை அறிக்கை. இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு முறையாவது விமான நிலையத்தில் மோடி அவர்கள் ஒரு வெளிநாட்டிற்கு செல்கிற போதோ திரும்பி வருகிற போதோ நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. இன்னொன்று, முதலமைச்சர் மரபு இல்லை என்று சொன்னது அதற்கான விளக்கத்தையும் முதல்வரே சொன்னார். அதாவது எல்லா நிறுவனங்களுமே நம்மோடு மட்டுமல்ல, வேறு சில மாநிலங்களோடும் அவர்கள் பார்கெயின் பண்ணுவாங்க. இந்த பார்கெயின்ல வின் பண்றவங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு முதலீடு வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன ப்ராசஸ் என்பதை உடனடியாக வெளிப்படுத்துவதை அந்த நிறுவனங்களும் விரும்ப மாட்டார்கள். இது இந்த MOU தொடர்பான அடிப்படை அறிவுள்ளவர்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் இவர்கள் வெள்ளை அறிக்கை பேசுவது என்பது அது ஒரு பச்சை பொய் என்பதை தவிர எதுவும் வெள்ளை அறிக்கை கேட்டீங்களா? கொடுத்துட்டோம்ல. பாராளுமன்றத்துல 10 வருஷம் பாஜக ஆட்சியுடைய நிலைமை இதை பத்தி அது போல வெள்ளை அறிக்கை கொடுக்கறவங்க அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. நேயர்களே, வணக்கம்.